அன்பிற்கினிய அக்குநித்தி டிவி நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய, நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய இரண்டு விதமான ஜீரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நாம் சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கக்கூடிய ஜீரணம். இன்னொன்று, நாம் புலன் உறுப்புகள் மூலமாக கிரகிக்கக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகளினுடைய ஜீரணம். இதெல்லாம் சார் புதுசாக இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு ஜீரணம் இருந்தால் உணவை எந்த மாதிரியான கசப்பு உணவு, இனிப்பு உணவு, காரம், புளிப்பு எல்லாமே அறுசுவை உணவுல எந்த சுவை உணவை சாப்பிட்டாலும் ஜீரணிக்கக்கூடிய ஜீரண சக்தி வேண்டும் இந்த உடம்புக்கு. இல்லை என்றால் நிம்மதி போய்விடும். நோய்கள் நிம்மதியாக வாழ விடாது. ரெண்டாவது, கோபம், எரிச்சல், கவலை, டென்ஷன், தூக்கம், பயம் போன்ற 6 விதமான 7 விதமான பல்வேறு விதமான உணர்ச்சிகள், அந்த உணர்வுகள் உள்ளே வரும்போது அதை நம்மளுடைய மனசு ஜீரணிக்கப்பட வேண்டும். இப்ப இந்த மனசு உணர்வுகளை ஜீரணிக்க வேண்டும், உணர்ச்சிகளை ஜீரணிக்க வேண்டும். நம்மளுடைய உடம்பில் உள்ள உறுப்பாகிய இரைப்பை, நாம் சாப்பிட்ற உணவை ஜீரணிக்க வேண்டும். அப்ப எதை சாப்பிட்டாலும் செரிக்கக்கூடிய ஜீரண சக்தி இந்த உடம்புக்கும், எல்லா விதமான உணர்ச்சிகளையும் ஜீரணிக்கக்கூடிய மனதிற்கு ஒரு வலிமையும் இருந்தால் நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியும். அப்ப இந்த உடம்பை கெட்டு போகாம இருக்கிறதுக்கு மனசினுடைய ஜீரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, கவலைப்பட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பசியே இருக்காது. பயப்படுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக யூரின் போயிடும். பயம், அதிர்ச்சி, ஒரு குழந்தைய பயமுறுத்தினா அதிர்ச்சியில் யூரின் தானா போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு, இந்த உணர்வுகளுக்கு, மனதுக்கும் இந்த உடல் இயக்கத்திற்கும் தொடர்பு இருக்கு. அப்ப இந்த மனசு கெட்டு போனா உடம்பு செயலிழந்து போகிறது, உடல் உறுப்புகள் பலகீனமாகிறது. உடம்புக்கு மனசுக்கும் தொடர்பு இருக்கா? இதே மாதிரி நம்ம சாப்பிட்டது ஒன்று செரிக்காம நெஞ்சிலேயே நிற்கிது. எதையும் பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது, பேச முடியாது, சிரிக்க முடியாது, விளையாட முடியாது, ஓட முடியாது, ஒரு பாட முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா நெஞ்சில் என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கு டாக்டர், என்னமோ பண்ணுறது, சாப்பிட்டது நெஞ்சிலேயே நிற்கிது அப்படின்னா இந்த உடம்பினுடைய ஒரு உபாதை மனசை கெடுக்கும். அப்போ உடல் நோய்வாய்ப்பட்டால் அது மனதில் நோயாக பிரதிபலிக்கும், மனம் நோய்வாய்ப்பட்டால் அது உடலில் நோயாக பிரதிபலிக்கும். உடம்பையும் நல்லா வச்சுக்கணும், மனசையும் நல்லா வச்சுக்கணும். அப்படின்னா உடம்புக்கான ஜீரணம் வேண்டும், எல்லா உணவையும் ஜீரணிக்கக்கூடிய ஜீரணம். மனசுக்கான ஜீரணம் என்பது எல்லா உணர்ச்சிகளையும் ஜீரணிக்கக்கூடிய மன வலிமை வேண்டும். உடம்புக்கு உறுதியும் மனதுக்கு தைரியமும் வேண்டும். இது இருந்தால் வாழ்க்கையில நிம்மதியாக வாழ முடியும். நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த 2 விதமான ஜீரணம் தான் மிக மிக முக்கியமானது. அதற்காக நாம் என்னென்ன விஷயமெல்லாம் செய்யணும், இந்த உடம்பினுடைய ஜீரணத்தை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், மனதினுடைய ஜீரண சக்தியை, மனதில் இந்த உணர்ச்சிகளை, ஆசாபாசங்களை, உணர்ச்சிகளை ஜீரணிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உடம்புக்கான பயிற்சி என்ன, மனசுக்கான பயிற்சி என்ன, அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.